வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். இணையதள சேனல் நடத்திய நேர்காணல் நிகழ்ச்சியில் நானும் மனிதன்தான் தவறு செய்திருக்கலாம் என மனம் திறந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாம் தமிழர் சீமான் தொடர்பான மனுதாரரின் புகாரை பெற்று சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே சட்டப்பேரவையில் காரசார விவாதம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் ரயில் சக்கரம் தயாரிக்கும் நிறுவனம் அமைப்பு. நிறுவனத்தை ஆய்வு செய்தார் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். இனி விரிவான செய்திகளை காணலாம். இணையதள சேனல் ஒன்று நடத்திய நேர்காணல் நிகழ்ச்சியில் நானும் மனிதன்தான் தவறு செய்திருக்கலாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி மனம் திறந்து பேசினார். இணையதள சேனல் ஒன்றில் நடைபெற்ற நேர்காணல் நிகழ்ச்சியில் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று மனம் திறந்து பேசினார். நிகழ்ச்சியில் சில்லறை பங்கு தரகில் ஈடுபடும் ஜெரோதாவின் இணை நிறுவனரும் தொழிலதிபருமான நிக்கில் காமத் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சுவாரஸ்யமான பதில்களை அளித்துள்ளார். இந்த நேர்காணலின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகி வருகிறது. அதில் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை, இளமை காலம், கல்வி, அரசியல், போட்டி, மனம் அழுத்தத்தை எதிர்கொண்ட விதம், தோல்விகள், சவால்களை எதிர்கொள்ளும் திறனை வளர்த்து கொண்டது என பல விஷயங்களையும் 2 மணி நேர நேர்காணலில் பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டார். அதில் நானும் மனிதன்தான் தவறு செய்திருக்கலாம் என்று பிரதமர் மனம் திறந்து பேசினார். தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை அளிக்கும் வகையில் புதிய சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார். 2025ஆம் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற சட்டத்திருத்த மசோதாவை இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்தார். அதில் 12 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகள், 18 வயதிற்கு உட்பட்ட இளம் பெண்கள் மற்றும் பெண்களை பாலியல் வன்புணர்ச்சி செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்றும், 18 வயதிற்கு உட்பட்ட பெண்களிடம் கூட்டு வன்புணர்ச்சியில் ஈடுபட்டால் ஆயுள் காலத்திற்கும் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும், சம்பந்தப்பட்ட நபரின் இயற்கையான ஆயுள் காலம் வரையில் தண்டனை நீடிக்கப்படும் என்றும், மேலும் அபராதம், மரண தண்டனை ஆகியவையும் விதிக்கப்படும் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் சீமான் தொடர்பான மனுதாரரின் புகாரை பெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவில் மனுதாரரின் புகாரை பெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் பெரியார் பற்றி நாம் தமிழர் சீமான் தெரிவிக்கும் கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் உள்ளது. எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்க அறிக்கையை ஜனவரி 20ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவை விவாதத்தின் போது பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. பொள்ளாச்சி விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஆனால் பொள்ளாச்சி வழக்கில் 12 நாட்கள் கழித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் தனது கருத்தை தவறு என எடப்பாடி பழனிசாமி நிரூபித்தார். தண்டனை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஒருவேளை தான் கூறியதை நிரூபிக்கப்பட்டு விட்டால் எடப்பாடி பழனிசாமி தண்டனை பெற்றுக்கொள்ள தயாரா என்று எடப்பாடி பழனிசாமியிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால் விடுத்தார். அது மட்டுமின்றி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் அடுத்த நாளே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் மௌனமாக இருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவிப்பதாக தெரிவித்தார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து மனு அளித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சி தலைவர்களுடன் இன்று மாலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்தார். அப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கோரிக்கை மனு அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி திருவெண்ணெய்நல்லூரில் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் திராவிட மாடல் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வனத்துறை அமைச்சர் க பொன்முடி, விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் திமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் ஏனாதிமங்கலம், தடத்தாட்கொண்டூர், பெண்ணைவளம் ஆகிய பகுதிகளில் திராவிட மாடல் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் PVR விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் சேலம் சுஜாதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆடல் பாடல்களுடன் திமுக அரசின் சாதனைகளை விளக்கி பேசினார். கூட்டத்தை தொடர்ந்து நகர செயலாளர் பூக்கடை கணேசன் தலைமையில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் தலைமை கழக பேச்சாளர் எழும்பூர் கோபிநாத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கும்மிடிப்பூண்டி அடுத்த புதுவாயில் பகுதியில் ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் ரயில்களுக்கான சக்கரம் தயாரிப்பதற்கு நிறுவனத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக நிறுவனத்தை ஆய்வு செய்த மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த புதுவாயில் பகுதியில் ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் ரயில் சக்கரம் தயாரிக்கும் பணிகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். அப்போது அதிகாரிகளிடம் பணிகள் நடைபெற்று வருவது குறித்து கேட்டறிந்தார். ஆய்வை தொடர்ந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆண்டிற்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட உற்பத்தி திறன் கொண்ட இரும்பு அச்சுமுறை மூலம் உருவாக்கப்படும் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று உற்பத்தி தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் இங்கு தயாரிக்கப்படும் 80,000 சக்கரங்கள் இந்திய ரயில்வேயில் பயன்படுத்தப்பட்டு மீதமுள்ள சக்கரங்கள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எனவும், வந்தே பாரத் உள்ளிட்ட அதிவேக ரயில்களுக்கு அழுத்தங்களை தாங்கக்கூடிய சக்கரங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது எனவும், ரயில் சக்கரங்களை மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்ல துறைமுகத்திற்கு அருகிலேயே தயாரிக்கப்பட உள்ளது எனவும், தொழில்துறையில் தமிழகம் சிறந்த வரலாறு பெற்றுள்ளது எனவும், இங்கு தொழிற்சாலை நிறுவப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளின் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் குடியாத்தம் வட்டாட்சியர் பெர்லிங் ஜோதிகா கலந்து கொண்டு விவசாயிகளின் பிரச்சனைகளை குறித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது விளைநிலங்களில் புகுந்து யானைகள் தொடர் அட்டுழியம் செய்வதை தடுக்க வேண்டும், கிராம மக்களையும் ஆடு மாடுகளையும் வேட்டையாடும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும், கொண்டசமுத்திரம் பகுதியில் நியாய விலைக் கடை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் இதே கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வட்டாட்சியரிடம் அளித்தனர். இதில் துறை ரீதியான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சங்கரன் கோவில் அருகே திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக சென்றவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அடுத்த சொக்கனாம் புத்தூர் பகுதியை சேர்ந்த பக்தர்கள் குழுவினர் சங்கரன் கோவில் வழியாக திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை மேற்கொண்டனர். இந்நிலையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் நல்லூர் பகுதியில் நடந்து சென்ற போது சங்கரன் கோவிலிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்ற கார் ஒன்று பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது மோதியது. இதில் சொக்கனாம் புத்தூர் பகுதியை சேர்ந்த மாரிச்சாமி என்பவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த சின்ன கோவிலாங்குளம் காவல்துறையினர் மாரியப்பன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காரை ஓட்டிய அஜித் குமாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் 150 பள்ளிகளை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் தங்களின் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளின் அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது. கண்காட்சியில் அறிவியல் ஆராய்ச்சி போட்டிகள், வினாடி வினா, ரோபோட்டிக்ஸ், விவசாயம், ஆற்றல், நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுப்புற சூழல், உற்பத்தி தொழில், கட்டுமான பிரிவு மற்றும் புகைப்பட ஆற்றல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 150 பள்ளிகளை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் 400க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் முன்னிலையில் அறிவியல் சார்ந்த படைப்புகளையும் தொழில்நுட்பம் சார்ந்த படைப்புகளையும் காட்சிப்படுத்தினர். பல்வேறு போட்டிகளில் வென்றவர்களுக்கு 115 பரிசுகள் வழங்கப்பட்டன.
நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் ஜி பவானி விஞ்ஞானியும் மூத்த இயக்குனர் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வேப்பூர் வார சந்தையில் ரூபாய் 3 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையான நிலையில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆட்டு சந்தையும் மாலையில் காய்கறி சந்தையும் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வியாழக்கிழமை இரவு 7 மணி முதல் துவங்கி வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை சந்தை நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு வெள்ளாடு, கொடியாடு, செம்மறியாடு உள்ளிட்ட ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். வார சந்தையில் சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திருவண்ணாமலை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி சென்றனர். சந்தையில் ரூபாய் 4000 25,000 என மொத்தம் 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. இந்நிலையில் வார சந்தையில் இரவில் மின் விளக்குகள், குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியிலிருந்து காய்கறி ஏற்றி வரும் ஏசி வாகனத்தில் மது பாட்டில்களை கடத்தி வந்த இருவரையும் விருத்தாச்சலம் காவல்துறையினர் கைது செய்து ரூபாய் 40,000 மதிப்பிலான மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் லூகாஸ் தெருவை சேர்ந்த நாகராஜ் மகன் பன்னீர் என்பவருக்கு சொந்தமான டாடா ஏசி வாகனத்தில் புதூர் புது காலையை சேர்ந்த ஓட்டுநர் மணிகண்டன் மற்றும் பன்னீர் ஆகிய இருவரும் புதுச்சேரி முள்ளோடை பகுதியில் இருந்து 40,000 மதிப்பிலான மது பாட்டில்களை வாங்கி காய்கறி மூட்டைகளுக்கிடையே மறைத்து கடத்தி வந்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த விருத்தாச்சலம் காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் டாடா ஏசி வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று பாலக்கரை ரவுண்டானாவில் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது காய்கறி மூட்டைகளுக்கிடையே மது பாட்டில்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்திய டாடா ஏசி வாகனம், 40,000 மதிப்பிலான மது பாட்டில்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகள் உட்பட நகராட்சி பணியாளர்கள் அனைவரும் ஒரே வண்ணத்தில் புத்தாடை இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு நகராட்சி ஆணையாளர் கன்னியப்பன் தலைமை தாங்கினார். விழாவில் நகராட்சி ஆணையாளர் கன்னியப்பன் ஏற்பாட்டில் நகராட்சி பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோருக்கு ஒரே வண்ணத்தில் புத்தாடை வழங்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களான நகர்மன்ற தலைவர் லட்சுமி பாரி, துணைத் தலைவர் கலாவதி, அன்பு லாரன்ஸ் ஆகியோருடன் புத்தாடை அணிந்த 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு வண்ண கோலமிட்டு செங்கரும்புடன் புது பானையில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். விழாவின் இறுதியில் அனைவருக்கும் சுவையான உணவு பரிமாறப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் வேர்க்கிளம்பி அருகே பெட்ரோல் பங்கில் அளவீட்டை மாற்றி எழுதி போலி பில் தயாரித்து ரூபாய் 1 கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்ட மேலாளர் மற்றும் ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வேர்க்கிளம்பி அடுத்த கல்லங்குழி பகுதியை சேர்ந்த சசிராஜ் என்பவருக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் வேர்க்கிளம்பி பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இங்கு செம்பருத்தி விளை பகுதியை சேர்ந்த அனீஷ் என்பவர் மேலாளராகவும், மார்த்தாண்டம் பகுதியை சேர்ந்த ஆகாம் என்பவர் ஊழியராகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பெட்ரோல் பங்க் நஷ்டத்தில் செயல்பட்டதால் உரிமையாளர் சசிராஜ் வேதனையடைந்து வந்தார். இதனிடையே சசிராஜுக்கு உதவியாக அவரது மனைவி கணக்குகளை சரிபார்த்த போது பெட்ரோல் பங்கில் அளவீட்டை மாற்றி எழுதி போலி பில் தயாரித்து மேலாளர் அனீஷ், ஊழியர் ஆக்கம் ஆகியோர் ரூபாய் 1 கோடிக்கு மேல் மோசடி செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பங்க் உரிமையாளர் சசிராஜ் திருவட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேலாளர் மற்றும் ஊழியரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லன்புரம், பூங்குணம் ஊராட்சிகளை பண்ருட்டியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறாமல் புறக்கணித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட எல்லன்புரம், பூங்குணம் ஆகிய 2 ஊராட்சிகளை பண்ருட்டி நகராட்சியுடன் இணைப்பதற்கு கடந்த 2ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பூங்குணம் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் நியாய விலைக் கடையில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பை பூங்குணம் பகுதியை சேர்ந்த 850 குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் தொகுப்பை பெறாமல் புறக்கணித்தனர். குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் பொருட்களை பெறாததால் பரபரப்பு நிலவியது. விருதுநகர் வேவவன்னிய பெருமாள் நாடார் பெண்கள் கல்லூரி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழாவை கல்லூரி மாணவிகள் கோலாகலமாக கொண்டாடினர். உழவருக்கு நன்றி சொல்லவும், உழவிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்திற்கும் நன்றி செலுத்தும் வகையிலும் ஆண்டுதோறும் தைத்திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தை திருநாள் வருகிற 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது.
தொடர் விடுமுறை என்பதால் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இன்றே பொங்கல் திருவிழா களைகட்ட துவங்கியுள்ளது. அதன்படி விருதுநகர் வேவ வன்னிய பெருமாள் நாடார் பெண்கள் கல்லூரி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழாவை கல்லூரி மாணவிகள் கோலாகலமாக கொண்டாடினர். தமிழரின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் விதமாக பட்டாடை உடுத்தி கோலமிட்டு கும்மி பாட்டு பாடியும் பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டும் கல்லூரி மாணவிகள் சமத்துவ பொங்கல் திருநாளை கோலாகலமாக கொண்டாடினர். விவசாய பகுதியில் குப்பை கழிவுகளை கொட்டக்கூடாது என வலியுறுத்தி சங்ககிரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தாலுகா தலைவர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார். ராமசாமி, குறுக்கு பாறையூர் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் தங்கவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது சங்ககிரி அடுத்து அரசிராமணி, பிட் 2 கிராமம், குறுக்கு பாறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பேரூராட்சி குப்பை கழிவுகளை கொட்டுவதை நிறுத்த வேண்டும், ஏற்கனவே கொட்டிய இடத்தில் கழிவுகளை கொட்ட வேண்டும், பொதுமக்கள் வசிக்காத பகுதிகளில் குப்பை கழிவுகளை கொட்ட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் மாநில செயலாளர் பெருமாள், மணி, மாணிக்கம் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் புஞ்சை புளியம்பட்டி, பவானி ஆகிய நகராட்சிகளுடன் அதன் அருகில் உள்ள ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபி சார் பதிவாளர் சிவானந்தத்திடம் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சத்தியமங்கலம், பவானி உள்ளிட்ட நகராட்சிகளுக்கு அருகாமையில் உள்ள கிராம ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி ஊராட்சி பகுதிகளை நகராட்சியுடன் இணைத்தால் கிராம பகுதிகளில் 100 நாள் வேலைக்கு செல்லும் பயனாளிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் PL சுந்தரம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோபிச்செட்டிப்பாளையம் சார் ஆட்சியர் சிவானந்தத்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தி, பவானி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100 நாள் பயனாளர்களும் கிராம மக்களும் பலரும் கலந்து கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் திமுக அரசிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வரும் நிலையில் கடலூரில் யாரந்த சார் என்ற வாசகம் அச்சிடப்பட்ட போஸ்டரை வாகனங்களில் ஒட்டி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரில் குறிப்பிட்டுள்ள சார் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என வலியுறுத்தியும் கடலூர் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் CKS கார்த்திகேயன் தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் யார் அந்த சார் என்பதை கண்டறிய வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களை கார் உள்ளிட்ட வாகனங்களில் ஒட்டி அதிமுகவினர் கண்டனம் தெரிவித்தனர். குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சியின் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் K பழனி தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சியின் பேருந்து நிலையம் அருகே ஆமை வேகத்தில் 3 வருட காலமாக நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை திமுக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் படப்பை ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான K பழனி தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மாவட்ட செயலாளர் V சோமசுந்தரம், பாலாஜாபாத் ப கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்க வேண்டும், மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். இதில் அதிமுக நிர்வாகிகளான மாவட்ட துணை செயலாளர் செந்தில் ராஜன், போந்தூர் மோகன், படப்பை R மாரி, மோகன்ராஜ், ராஜமாணிக்கம், ஆதனூர் சசிகோபால் ராஜ், வழக்கறிஞர்கள் குன்றத்தூர் விஜயகுமார், நடுவீரப்பட்டு KS பார்த்திபன், குப்புசாமி, கமலக்கண்ணன், பணப்பாக்கம் ரவி, மாங்காடு TS ராஜா, பரத்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசி அருகே அரசு தொடக்க பள்ளிகளில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சீமா, புதூர் மற்றும் கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. சீமா, புதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் TR நம்பெருமாள் தலைமை தாங்கினார். விழாவில் புத்தாடை அணிந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் புது பானையில் பச்சரிசி, பால், திராட்சை, முந்திரி, நெய் ஆகியவற்றை சேர்த்து பொங்கலிட்டு பொங்கல் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினர். அதன் பின்னர் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதேபோன்று வந்தவாசி அடுத்த கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் கண்ணகி தலைமையில் மாணவர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். விழாவில் முன்னாள் உதவி தொடக்க கல்வி அலுவலர் பொன் சந்திரசேகரன், ஆசிரியை அகிலாண்டம், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தமிழ்ச்செல்வி, துணைத் தலைவர் துர்காதேவி, திருமால்பாடி விவசாய சங்க தலைவர் காஞ்சனா, ஆசிரியர்கள் ரசீனா, சுமதி, நம்பெருமாள் உள்ளிட்ட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கவரப்பேட்டை அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் DJ கோவிந்தராஜன் பங்கேற்று பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அடுத்த பெருவாயில் பகுதியில் DGS தனியார் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. கல்லூரியில் பயிலும் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தை மாத பொங்கல் திருநாளை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழாவில் DGS கல்வி குழும தலைவரும் கும்மிடிப்பூண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினருமான DJ கோவிந்தராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உரியடி போட்டி மற்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர் DJ கோவிந்தராஜன் கலந்து கொண்டு உரியடித்து மாணவ மாணவிகளை மகிழ்விக்க செய்தார். விழாவில் கல்வி குழும நிர்வாக இயக்குனர் DJ ஆறுமுகம், துணைத் தலைவர் DJ தேசமுத்து, பழனி, தினேஷ், சண்முக சுந்தரம், விஜயகுமார், கபிலன், தமிழரசன், ராஜேஷ், நிர்வாக இயக்குனர் ஏழுமலை மற்றும் கல்லூரி முதல்வர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி அடுத்துள்ள நாமுசுங்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து குதிரை வண்டியில் சென்று கல்லூரி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். பொள்ளாச்சியை அடுத்த நாமுசுங்கம் பகுதியில் உள்ள ராமு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் மத ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பாரம்பரிய மரபு விளையாட்டுகளான உரியடித்தல், கும்பியடி, கயிறு இழுத்தல், மாட்டு வண்டி ஓட்டுதல், முளைப்பாரி எடுத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. அதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழர்கள் பாரம்பரிய இசையான பறை இசைக்கு ஏற்ப கல்லூரி மாணவ மாணவிகள் நடனம் ஆடினர். விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மங்கலத்தில் அமைந்துள்ள பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் பெருமாள் கோவிலில் வைகுந்த வாயில் திறக்கப்பட்டது. வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடைபெற்றது. செங்குன்றம் அடுத்த வில்லிவாக்கம் ஒன்றியம் பம்மதுக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்டு அன்னை இந்திரா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி விழா ஆலய நிர்வாக அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆலய பூசாரி மூலவர்களுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடுகள் நடைபெற்றது. அதேபோல் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதள சேனல் நடத்திய நேர்காணல் நிகழ்ச்சியில் நானும் மனிதன்தான், தவறு செய்திருக்கலாம் என மனம் திறந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாம் தமிழர் சீமான் தொடர்பான மனுதாரரின் புகாரை பெற்று சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே சட்டப்பேரவையில் காரசார விவாதம். தமிழக ஆளுநர் RN ரவியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் ரயில் சக்கரம் தயாரிக்கும் நிறுவனம் அமைப்பு. நிறுவனத்தை ஆய்வு செய்தார் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.